புதுக்கோட்டை சேர்மன் மாணிக்கவாசகர் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மாய மோதிரம் அப்படின்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதை எழுதியவங்க சுகுமாரன். அதை வெளியிட்ட பதிப்பகம் நெஸ்லிங் புக் பப்ளிஷிங். அதுல நான் மேற்பவழி நண்பர்கள் அப்படின்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதுல மாறா அப்படி ஒரு பையன் இருப்பானா. அவன் அவங்க அப்பாவோட ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சுறா மீன் இருக்குமா. அதோட அவங்க அப்பாவோட சொல்லுவானா, அவங்க அப்பா அதை பிடிக்க நான் போய் கயிறு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா. அதோட அதை குத்த போவானா. அதோட அந்த சுறா மீன் சொல்லுவான், நீ என்னை கொல்லாத, என்னோட செவில் ஒன்று எடுத்துக்க, நீ எப்போ உதவி கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவான். அதோட அவர் எடுத்துட்டு அதை கடலுக்குள்ளேயே விட்டுருவாராம். அதுக்கப்புறம் அவர் அப்பா எதுக்கு விட்ட அப்படின்னு சொல்லி அவரை அடிக்க துரத்திட்டு போவாங்களா. அப்ப அவர் ஒரு காடுக்குள்ள போயிடுவாரா. அங்க ஒரு மான் வேலியில மாட்டிக்கிருமா. அதை அவர் கொல்லலான்னு போவாரா. அப்ப அதை சொல்லுமா, நீ என்னை கொன்றாத, என் வாலில் ஒரு முடி எடுத்துக்க, நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுமா. அதோட அந்த மானையை சரி செஞ்சு விட்டுருவாராம். அதோட ஒரு நரிக்கு முடியாம இருக்குமா. அதுக்கு சரி செஞ்சிருவாராம். அதோட அந்த நரி சொல்லுமா, நீ எனக்கு முடியாம இருந்ததை சரி பண்ணனால நீ என்னோட முடி ஒன்று எடுத்துக்க அப்படின்னு சொல்லுமா. அதோட அவர் ஒரு ஊருக்கு போயிடுவாராம். அங்க இளவரசி ஒரு கட்டளை போட்டிருப்பாங்களாம். அவரோட அவங்க இளவரசியோட கண்ணாமூச்சி ஆடி ஜெயிக்கிறவங்களுக்கு இளவரசி திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம். ஆனா தோத்துட்டா அவங்களோட தலை துண்டா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதோட மாறாவும் அவங்க அந்த போட்டியில சேருவாராம். அதோட இளவரசி முதல் தடவை கண்ணை மூடுவாங்களாம். மாறா ஃபர்ஸ்ட் மீனை கூப்பிடுவாங்களாம். அந்த மீனோட வாய்க்குள்ள போய் ஒளிஞ்சுக்குருவாங்களாம். ஆனா இளவரசி கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதோட ரெண்டாவது வாட்டி இளவரசி கண்ணை மூடுவாங்களாம். அப்போ மானை கூப்பிடுவாங்களாம். மான் ஒரு குகைக்குள்ள அவங்க கூட்டிட்டு போகுமா. ஆனா குகைக்குள்ள வரும்போது ஒரு பறவை வந்தோன்னா அது வெளியே போயிருமா. அதோட இளவரசி கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதோட லாஸ்டா போய் ஒளிவாங்களாம். அப்ப இளவரசி சொல்லுவாங்களாம், இதான் உனக்கான கடைசி வாய்ப்பு, நீ இதுல தோத்துட்டீங்கன்னா உனக்கு தலை துண்டா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதோட அவங்க நதியை கூப்பிடுவாங்களாம். அதோட நதி ஒரு வியாபாரியா மாறி அவங்கள ஈயா மாத்தி கூடையில போட்டு போய்கிட்டு இருக்குமா. இப்ப இளவரசி அந்த கூடையை திறந்து பார்க்கும்போது ஈ மட்டும்தான் இருக்குமா. அதோட அவங்க சொல்லுவாங்களாம், நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதோட அவங்க 3 மிருகத்துக்கும் நன்றி சொல்லுவாங்களாம். இது நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா, நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணும். அதுக்கப்புறம் நான்